அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது கெஜ்ரிவாலை பொறுத்தவரை அமலாக்கத்துறையினுடைய கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று உத்தரவிட்டு தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கில் நீங்கள் ஏன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என கெஜ்ரிவால் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினர். அப்பொழுது கெஜ்ரிவாலை பொறுத்தவரை கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என்பதால் தான் நேரடியாக அதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருப்பதாக கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் காலம் என்பதால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமே என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஏனென்றால் இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக இதுவரைக்கும் யாருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது கிடையாது. இது அடிப்படை உரிமை ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் கெஜ்ரிவாலுக்கு இன்று ஜாமீன் வழங்கினால் அது மிக தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி இன்றைய தினம் நீதிபதிகளை பொறுத்தவரை கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதாவது இன்றிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஜூன் 3ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. இந்த நிலையில் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக கடைசி கட்ட தேர்தல் வரைக்கும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளிவந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.